டைம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஈவினிங் 6:15. இன்னைக்கு நம்மளுடைய ஆசை வந்து கரிஞ்சிருத்தையை பார்க்கணும் அப்படிங்கிறது தான். டைம் வந்து 2:25. நேற்று நைட்டு பார்த்தீங்கன்னா 12 மணிக்கு கரெக்டாக வந்திருக்கு. வெயிட் பண்ணுறதுக்கு தூக்கத்தை தாண்டி ஒரு த்ரில்லான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. இதுவரைக்கும் இந்த பிளாக் கிளப்போட வந்து நான் பார்த்ததே கிடையாது. தமிழ்நாட்டிலையும் கர்நாடகாவிலையும் தான் இருக்குங்கிறாங்க. டைம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஈவினிங் 6:15. மதியம் நல்லா சாப்பிட்டுட்டு ஒரு தூக்கத்தை போட்டேன். ஒரு சூப்பரான சாப்பாடு. கீழே ஆக்சுவலாக ஒரு 300 மீட்டர் மெயின் ரோடு பஜார் இருக்கிற இடம் அரவேணு அப்படின்னு சொல்லிட்டு, அதுதான் பஜாரு. அங்கே ஒரு ரவுண்ட் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு 5:30 மணிக்கு தான் எழுந்தேன். அப்படியே ஜஸ்ட் ஒரு வாக் போயிட்டு முட்டை போண்டா வாங்கிட்டு வர்க்கி வாங்கிட்டு, ஊட்டி வர்க்கி ரொம்ப ஃபேமஸ் இல்லையா, வாங்கிட்டு சரி சாப்பிட்றதுக்கு ஸ்நாக்ஸு. நைட் ஏதாவது பசிச்சுதுன்னா என்ன பண்ணுறது, கண்ணு முழிக்க வர போகிறோம். நான் இவ்வளோ பில்டப் பண்ணுறேன், ஆனால் கண்ணை முழிக்க முடியுதான்னு தெரியல. இருந்தாலும் நைட்டு எவ்வளோ நேரம் வரைக்கும் தாக்கு பிடிக்க முடியும், நம்மளால் முழிச்சிட்டு இருக்க முடியும்னு தெரியல. கவுண்ட் டவுன் ஸ்டார்ட்ங்கிற மாரி கவுண்ட் டவுன் ஓடிக்கிட்டே இருக்குது. எப்போ வரும் அப்படின்னு ரொம்ப அவளோட வெயிட் பண்ணுறோம். எனி டைம் வரலாம். ஈவினிங் 7 மணிக்கே கூட சில சமயம் வரும்னு சொன்னார். அதனால் ஃபுல்லாக இங்கேயே உட்காந்துக்குவோம் அந்த பால்கனியில். காற்று எப்படி அடிக்குது பாருங்க. உட்காந்துட்டு நம்ம அப்படியே பார்க்கலாம் பாருங்க. பின்னாடி இந்த சைடு தான் வரும். சரி, அதனால் வெயிட் பண்ணுறோம். நம்மளுடைய ஆவல் இன்னைக்கு, நம்மளுடைய ஆசை நிறைவேறுதா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்னைக்கு நம்மளுடைய ஆசை வந்து கரிஞ்சிருத்தையை பார்க்கணும் அப்படிங்கிறது தான். ஆசை நிறைவேறுச்சுன்னா அதுவே ஒரு பெரிய விஷயம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த ரோடு வழியாக தான் நைட்டு ஒரு 9 மணிக்கு மேலே எல்லா விதமான விலங்குகளும் சும்மா சர்வசாதாரணமாக நடந்து போகிறத பார்க்க முடியும். பர்டிகுலராக ஒரு 11 மணிக்கு மேலே கண்டிப்பாக இந்த இடத்துல பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது சிறுத்தை, கருஞ்சிறுத்தை, கரடி இதெல்லாம் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாகவே இந்த ரோட்டில் வரும். ஏற்கனவே வந்து சிறுத்தை வந்து இந்த கேட்டுக்குள்ளாரையே ஜம்ப் பண்ணி குதித்து அங்கே உள்ள நாயை வந்து வேட்டையாடிட்டு போயிடுச்சு. இப்போ நீங்கள் அந்த வீடியோவும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அது பழைய வீடியோ தான். அவங்கள்ட்டேருந்து நம்ம வாங்கி உங்களுக்காக அந்த வீடியோவை நான் காமிக்கிறேன். இப்போ நீங்கள் அது வீடியோ எப்படி அது உள்ளுக்குள்ளார வருது, இந்த இடம் எந்த அளவுக்கு ஆபத்தானதுங்கிறத இப்போ பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க. வீட்டை சுற்றிலும் இந்த மாதிரி இடம் இருக்கும். நம்ம வீட்டை சுற்றிலும் போயிட்டு வர்ற மாதிரி இருக்கும். அது சைடில் உள்ள ஒரு ஏரியாவில் அங்கே அவங்க வளர்க்கக்கூடிய ஒரு நாய் வந்து சைடில் நின்றுட்டு இருக்கு. இப்போ இன்னும் கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த நாய் ஒடியாரும். அது பின்னாடியே சிறுத்தையும் துரத்திக்கிட்டே ஒடியாரும். நேராக வந்து பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங் ஏரியாவுக்கு வந்து போகும். மேலேருந்து குதிச்சு ஜம்ப் பண்ணி வருது பாருங்க அந்த சிறுத்தை. இப்போ நேராக பாருங்க, அது கார் பார்க்கிங் ஏரியாவில் இருக்கு. காருக்கு அந்த பக்கம் போன சிறுத்தை என்ன பண்ணிச்சு, நாயை பிடிச்சிருச்சு. நாயை பிடிச்சிட்டு ஜம்ப் பண்ணி அந்தாண்ட குதிச்சு ஓடி போச்சு. இந்த மாதிரி மிகவும் ஆபத்து நிறைந்த இந்த வீட்டில் தான் இன்னைக்கு இரவு நம்ம தங்க போகிறோம். போன கிளிப்பிங்ஸில் சிறுத்தை வீட்டுக்குள்ளார நுழைஞ்சி நாயை கவிட்டு போனதை பார்த்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கே ரொம்ப ரேரான ஒரு அனிமல், அதாவது இந்தியாவிலேயே ரொம்ப ரேரான அனிமல் சொல்லக்கூடிய கருஞ்சிறுத்தையை வந்து நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். அது வந்து எப்படி வீட்டுக்குள்ளார வருதுங்கிறதையும் இந்த வீடியோவில் பாருங்கள். அந்த கருஞ்சிறுத்தை நாயை வேட்டையாடுறதுக்கு கொஞ்ச நேரம் அந்த நாய் இருக்க கூண்டையே சுற்றி வருது. ஆனால் அதால் பிடிக்க முடியல. சரி, ரொம்ப ஃபெயிலியர் ஆகிடுச்சு அப்படின்னோடனே அந்த காம்பவுண்டால் ஜம்ப் பண்ணி குதிச்சு எவ்வளோ கேஷுவலாக அது நடந்து போகுது பாருங்கள். இப்போ பார்க்க போகிற இந்த கிளிப்பிங் பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப ரேரான சிறுத்தை, கருஞ்சிறுத்தைலாம் கூட்டமாக இந்த வீட்டை கிராஸ் பண்ணி போகிறத இந்த வீடியோவில் பாருங்கள். பார்க்கும்போதே நம்ம உடம்பே புல்லரிக்குது. அந்த மாதிரியான ஒரு சீனு.
ஏற்கனவே 2 கிளிப்பிங்ஸில் சிறுத்தை கருஞ்சிறுத்தை ரெண்டும் வீட்டுக்குள்ளார வந்துட்டு போயிடுச்சு. இப்போ இந்த 3வது பார்த்தீங்கன்னா கரடி பாருங்க, ஒரு 2 கரடி, அதில் ஒரு கரடி வந்து வீட்டுக்குள்ளார வந்துருச்சு. சாப்பிட்றதுக்கு ஏதாவது கிடைக்குதான்னு சுற்றி முத்திலையும் பார்த்துட்டு திரும்பவும் ரிட்டர்ன் ஆகி கேட் ஏறி குதிச்சு அந்த சைடு போகுது பாருங்க. இந்த கிளிப்பிங்ஸ் எல்லாம் பார்க்கும்போதே இந்த இடத்தோட ஆபத்து எந்த அளவுக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா கேஷுவலாக 2 வீலரில் போயிட்டு இருக்காங்க. கார் போகும், 2 வீலர் போகும், நடந்து போவாங்க. இது எல்லாமே ஒரு 9 மணி வரைக்கும் நடக்கும். 9 மணிக்கு அப்புறம் ஆள் நடமாட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிரும் இந்த ரோட்டில். அதுக்கப்புறம் இதோட கலரே வந்து வேற மாதிரியாக இருக்கும் இந்த ரோடு. ஸோ அதையும் நீங்கள் பாருங்கள். நம்மளும் இன்னைக்கு விடிய விடிய கண்முழிச்சு பார்க்க போகிறோம். என்னதான் நடக்குது இந்த ரோட்டில், அப்படி என்னதான் வரப்போகுது அப்படிங்கிறதையும் என் கூட சேர்ந்து நீங்களும் தொடர்ந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க இந்த வீடியோவை. இது எந்த நேரத்தில் வேணாலும் எப்போ வேணாலும் வரலாம். அதனால கீப் வாட்சிங். ஒரு 9 o'clock வரைக்கும் நான் பால்கனியில் உட்காந்து வாட்ச் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பசி எடுத்துருச்சு, டின்னருக்கு டைம் ஆயிடுச்சு. அதனால ஏற்கனவே நான் சப்பாத்தியும் சிக்கன் கிரேவியும் சொல்லியிருந்தேன். ஸோ அதையும் போய் சாப்பிட்டுட்டு நாம் அதுக்கப்புறம் பால்கனிலே திரும்பவும் வந்து உக்காந்துட்டு ஆணி அடித்த மாதிரி விடிய விடிய இந்த இடத்த விட்டு நவரவே கூடாதுன்னு முடிவு பண்ணிவிட்டு நான் அந்த இடத்துல உக்காந்து தொடர்ந்து பார்க்க ஆரம்பித்தேன். நாம் 4th ஜூலை இந்த வீட்டில் வந்து ஸ்டே பண்ணோம். ஆனால் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 1, 2, 3 இந்த 3 நாளுமே நைட்டில் அனிமல்ஸ் வந்தது. அது என்னென்ன அனிமல்ஸ்லாம் வந்ததுங்கிறத இப்போ நீங்கள் பாருங்கள். நீங்கள் இப்போ பாருங்கள், அந்த சிசிடிவி ஃபுட்டேஜோட டேட் பாருங்கள், 30/6/2025. அதாவது நாம் போகிறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி எடுக்கப்பட்ட வீடியோ இது. இதில் ஒரு சிறுத்தை எவ்வளோ கம்பீரமாக அந்த ரோட்டில் நடந்து போகுது பாருங்கள். டைம் வந்து 3:43. ஏறக்குறைய விடியல் காலையில் 4 மணிக்கிட்ட அந்த சிறுத்தை வந்து அந்த ரோட்டை, அதாவது பர்டிகுலராக நம்ம தங்கியிருந்த அந்த வீட்டு பக்கத்தில் கிராஸ் பண்ணுது. இப்போ இந்த சிறுத்தைக்கு நேராக அப்படியே மேலே தான் வந்து நம்மளுடைய ரூம் இருக்குது. அந்த ப்ளூ கலரில் ஒரு பெயிண்ட் அடிச்சிருக்கு பாருங்க, அதுக்கு மேலே தான் வந்து நம்ம ரூமு, அந்த பால்கனி இருக்குது. அங்கே தான் இப்போ நான் உக்காந்துட்ருக்கேன். இப்போ பார்க்குற கிளிப்பிங்ஸு 1/7/2025. அதாவது மொதல் கிளிப்பிங்ஸுக்கு அடுத்த நாள் நைட்டு 10:05க்கு இந்த ரோட்டில் வந்து இந்த கருஞ்சிறுத்தை எவ்வளோ கம்பீரமாக நடந்து போகுது பாருங்கள். 10 மணிக்கெலாம் வந்திருக்கு. 10 மணிக்கு பார்த்தீங்கன்னா ஆள் நடமாட்டம் அதிகமாகவே இருக்கும் இந்த ரூட்டில். இந்த கிளிப்பிங்ஸ் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே 2ஆம் தேதி எந்த அனிமல்ஸும் வரல. ஒரு நாள் லீவ் விட்டு அதுக்கு அடுத்த நாள் 3ஆம் தேதி நைட்டு 12:20க்கு இந்த கருஞ்சிறுத்தை அதே சேம் இடத்துல ரோடை கிராஸ் பண்ணி போகுது பாருங்க. ஆக்சுவலாக இது 3ஆம் தேதி நைட்டு தான். 12 மணிக்கு அப்புறம் வந்து 4ஆம் தேதியாக மாறிடுறதுனால நமக்கு 4/7/2025 நைட்டு 12:20ன்னு காமிக்குது. ஆக்சுவலாக இது 3ஆம் தேதி நைட்டு. Also adjust it. நாம் பிளாக் பேந்தர், லெப்பர்டு, கரடி இது ஏதாவது வருதான்னு பார்க்குறதுக்காக உட்காந்துருந்தேன். நைட்டு கண்ணு முடிச்சுட்டு உட்காந்துருந்தேன். இதில் என்னென்னா, நம்ம சாதாரணமாக இருந்தால் கூட தூக்கம் வராது. இதெல்லாம் பார்க்கணும், நம்ம முழிச்சுக்கிட்டு தான் இருக்கணும் இன்றைக்கி அப்படின்னு சொல்லி ஒரு கட்டாயத்தின் பேரில் நம்ம உட்காந்துருக்கும்போது தூக்கம் கொண்ட சொக்குது. எனக்கு 10:30 மணிக்கு மேலே கண் முழிக்கவே முடியல, தூக்கமாக வருது. எப்படியோ ஒரு வழியாக மொபைலில் காமெடி சீன்ஸ் அது இதுன்னு பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வாட்ச் பண்ணிகிட்டே இருந்தேன். பாருங்கள், டைம் வந்து 2:25 நைட்டு 2:25. இங்கே தான் உட்காந்து ரூமில் பார்த்தீங்கன்னா வெளியில் பால்கனி இருக்குது. அதுதான் வெளியில் பாருங்க. நானும்
வழி மேல் விழி வச்சு காத்திருக்கிற மாதிரி வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். பட் எதுவும் வரல. நம்மளோட இலக்கா என்னன்னு தெரியல, ஒன்றும் வரமாட்டேங்குது. நேற்று நைட்டு பார்த்திங்கன்னா 12 மணிக்கு கரெக்டாக வந்திருக்கு. 1ஆந்தேதி வந்து 10:10க்கும் என்னமோ வந்திருக்கு. இது 12:20. சம்டைம் வந்து 2:10 இந்த ரேஞ்சிலேயே நிறைய டைம் வந்து இருக்குது. இங்கே 3 o'clockலாம் கூட வந்திருக்கு. பட் இன்றைக்கி வருமா என்னான்னு தெரியல. ஸோ இன்னும் ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். வரலைன்னா போய் படுத்துற வேண்டியதான். அதுக்கப்புறம் காலையில் சிசிடிவியில் தான் நம்ம செக் பண்ணி பார்க்கணும். ஸோ உண்மையிலே இது வெயிட் பண்ணுறதுங்கிறது தூக்கத்தை தாண்டி ஒரு த்ரில்லான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. இப்போ நான் மட்டும் தனியாக தான் வந்திருக்கேன். பார்க்கலாம், நம்ம டைரெக்டாக லைவாக பார்க்கலாம். இது வரைக்கும் இந்த பிளாக் கிளப்போட வந்து நான் பார்த்ததே கிடையாது. சரி, அது எங்கேயுமே கிடைக்காது. பார்த்திங்கன்னா இது தமிழ்நாட்டிலையும் கர்நாடகாவிலையும் தான் இருக்குங்கிறாங்க. இப்போ கர்நாடகாவில் கூட ஜாஸ்தி சைட் ஆக மாட்டேங்குது. பர்டிகுலர் இந்த கோத்தகிரி ஏரியாவில் தான் மெயினாக இருக்குது. ஸோ பார்க்கலாம், நமக்கு லக்கு இன்றைக்கி ஒர்க் அவுட் ஆகுதான்னு வெயிட் பண்ணி பார்த்துட்டு முடியலான்னா தூங்கிடலாம். நம்ம ஒரு 10-15 நிமிஷம் பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நாம் நேற்று நைட்டு வரலாற்றிலேயே முதல் முறையாக கருஞ்சிருத்தியை பார்த்தேன்னு சொல்லுவேன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் இல்லை, பார்க்க முடியல. எந்த அனிமல்ஸுமே நைட்டு பார்க்க முடியல. ஆனால் இதுக்காக நம்ம கொடுத்த விலை ரொம்ப அதிகம். விலை மீன்ஸ் கண்ணு முழிச்சிருந்தாங்க, அதுதான் சொல்கிறேன். நான் வாழ்க்கையில் முதல் முறையாக விடிய கண்ணு முழிச்சது நேற்று நைட்டு தான். காலையில் 5:30 மணிக்கு தான் போய் படுத்தேன். ஸோ நான் ஏற்கனவே ஒரு வீடியோ நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் உங்கள்கிட்ட. 2:30 மணிக்கு வெயிட் பண்ணி பார்ப்போம், ஒரு 10 நிமிஷம் அதுக்கப்புறம் படுத்துருவோன்னு தான் சொன்னேன். ஏன்னா அந்தளவு தான் டயர்டாக இருந்தது. இருந்தாலும் பார்க்கணுங்கிற ஒரு ஆர்வத்தில் விடிய காலையில் 5:30 மணி பொழுதே விடிஞ்சிருச்சு. 5:45 இருக்கும். அதுக்கு மேலே தான் போய் படுத்துட்டு இப்போ தான் ஒரு 9:30க்கு எழுந்து பிரேக்ஃபாஸ்ட் சூடாக தோசை, அப்புறம் பணியாரம் இதெல்லாம் பண்ணி கொடுத்தாங்க. சாம்பார், கார சட்னி இதெல்லாம் இருந்தது. சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே கீழே சைடில் பார்த்தேன் ஒயில்டு போர் மாதிரி இருந்தது. சரி மேலே வந்தால் பார்த்தா மாடு தான் நிற்கிது. பார்க்கலாம். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஒரு நாள் இன்கேஸ் வரல அப்படின்னா அடுத்த நாள் கண்டிப்பாக பார்க்கலான்னாங்க. பார்ப்போம், பார்க்க முடியுதான்ட்டு. அங்கே ஏதோ கரடி நிற்கிற மாரி இருக்குதுங்க. பார்ப்போம், கரடியாக வேறு ஏதாவதான்னு தெரியல. நேற்று உங்களுக்கு இந்த கெஸ்ட் ஹவுஸோட
என்னோட ரூமை மட்டும்தான் நான் உங்களுக்கு காமிச்சேன், மற்ற ரூம்லாம் காமிக்கல. கீழே வந்து பார்த்தீங்கன்னா 2 ரூமும், மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்து 3 ரூமும் வந்து இந்த கெஸ்ட் ஹவுஸில் இருக்குது. இப்போ கீழே இருக்கிற ஒன் ஆஃப் த ரூமை வந்து இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குறீங்க. மேலே காமிச்ச மாரி ஆஸ் யூஷுவல் அதே மாதிரி தான் இருக்கும் இதுவும். ஆனால் பால்கனி மட்டும் இந்த ரூமில் இருக்காது. நாம் டீ ஃபேக்ட்ரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கெஸ்ட் ஹவுஸ் பக்கத்துலேயே தான் இந்த டீ ஃபேக்ட்ரி இருக்குது. அங்கே நம்ம வந்திருக்கோம். இங்கே டீ எப்படி வந்து தயார் பண்ணுறாங்க அப்படிங்கிறத A to Z வந்து நம்ம பார்க்க போகிறோம். நம்ம தங்கியிருக்க ஒரு டீ ஃபேக்ட்ரி இருக்குது. சரி, அதை உங்களுக்காக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். எப்படி ஒரு டீ வந்து தயாரிக்கிறாங்க அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு ப்ரீஃபாக உங்களுக்கு காமிக்க முடியுமோ நான் காமிக்கிறேன். வாங்க இப்போ உள்ளுக்குள்ளார போகலாம். இந்த டீ ஃபேக்ட்ரியை ஒரு சின்ன ரவுண்ட் அப்பு கொஞ்சம் குயிக்காகவே நம்ம பார்த்துடலாம். பொதுவாக வந்து தேயிலை பறிச்சுட்டு வந்து இந்த கன்வேயர் பெல்ட்டில் போட்டு ட்ரை பண்ணுவாங்க. இங்கே ட்ரை பண்ணதுக்கப்புறம் இன்னொரு இடத்துக்கு வார்மாக ஒரு ஹீட் பண்ணுற ஒரு இடம் இருக்கும். அங்கே போயிட்டு இந்த இலையெல்லாம் வந்து ஹீட் ஆகும். ஹீட் பண்ணதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகும். அதில் உள்ள ஈரப்பதம்லாம் குறையும். அந்த ஈரப்பதம்லாம் குறைஞ்சதுக்கப்புறம் அடுத்தடுத்த இடத்துக்கு போகும். இதை ஒவ்வொன்றா உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ட்ரையான தேயிலை வந்து இந்த இடத்துல தான் வந்து ஒரு கிரைண்டரில் போட்டு அரைக்கிற மாதிரி இந்த இலையெல்லாம் இந்த இடத்துல வந்து தண்ணி சேர்த்துக்கிட்டே இருக்காங்க. சேர்க்க சேர்க்க கொஞ்சம் கொஞ்சமாக அரைப்பட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்த லெவலுக்கு போய்கிட்டே இருக்குது. இந்த தேயிலையை அரைக்கிறது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெவல், செகண்ட் லெவல், தேர்ட் லெவல்னு போய்கிட்டே இருக்குது. ஃபர்ஸ்ட் லெவலில் தண்ணி ஊற்றி அரைச்சி வெளியில் வரும்போது திப்பி திப்பியாக இருந்தது. இப்போ 2வது இடத்துல அரைச்சி வரும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபைன் பேஸ்ட்டாக மாறி இருக்கு. இதுக்கப்புறம் இன்னும் நம்ம போகணும், அங்கேயும் வந்து இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகும் அப்படின்னு சொல்லி சொன்னார்.
தேயிலையை கன்வேயர் பெல்ட்டில் கொட்டுறதுல ஆரம்பித்து அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சி அதுக்கப்புறம் ஃபைன் பேஸ்ட்டாக மாற்றி அதை நெருப்பில் வந்து ட்ரை பண்ணி அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் பெரிய லெவலில் இருக்கக்கூடிய டீ தூளாக மாறுது. அதுக்கப்புறம் அதையும் அரைச்சி ரொம்ப நைஸான டீ தூளாக வந்து ஃபைனலாக வந்து நம்ம கடையில் வாங்குகிறோம் இல்லையா, அந்த டீ தூள் லெவலில் இந்த இடத்துல தான் வந்து பேக் பண்ணுறாங்க. இதை நாம் டீ ஃபேக்ட்ரி விசிட்டை முடிச்சுட்டு அடுத்ததாக அங்கிருந்து ஒரு 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய கேத்தரின் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துக்கு இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கோம். தனியாக நிற்குது. ரெண்டு இருக்கு பாருங்க. நம்ம கேத்ரின் ஃபால்ஸ் போயிட்டுருக்கோம். போகிற வழியில் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா வியூ வந்து மேட்டுப்பாளையம் இருக்குது. ஸோ டீ எஸ்டேட்டு நடுவில் பூந்து போய் எப்படி பார்க்கலாமா? அந்த ஏரியா தான் மேட்டுப்பாளையம். கீழே இருக்கு பாருங்க. அந்த ட்ரெயின் ரூட்லாம் தெரியுங்க. ஓ, ட்ரெயின் ரூட் தெரியும். ஆமாம், அது அங்கேருந்து பார்க்கணும். அங்கேருந்து பார்த்தோம்னா டால்ஃபின் நோஸா? அது ஒரு கேதானே. கீழே இறங்கி பார்க்கலாம். This is not going to Kunnur. Yes, no. This is a Catherine Waterfalls route. Terminal road. This road at night can come, no? Sometimes come animals. Oh. இதோட கம்பேர் பண்ணும்போது குன்னூர் ரோடு பெஸ்ட்டுங்கிறீங்க. அங்கே வந்து ஃபாரஸ்ட் ஏரியா இருக்கு இல்லையா. நாம் கேத்ரின் ஃபால்ஸ் போகிறோம். இது எங்கே இருக்குன்னா அரவேணு அப்படிங்கிற இடத்துலேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேருந்து இருக்குது. ஊட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 to 32 கிலோமீட்டர்ஸ் வரும்னு நினைக்கிறேன். கோத்தகிரிலேருந்து ஒரு 20 கிலோமீட்டர்ஸ்க்குள்ளே தான் இருக்கும். 15 கிலோமீட்டர்ஸ் நினைக்கிறேன். கோத்தகிரி 15 I think so. கேத்ரின் ஃபால்ஸ் ஜஸ்ட் வியூ மட்டும் தான் பார்க்க முடியும். கீழே போய் குளிக்க முடியாதான். இது 30 rupees வந்து என்ட்ரன்ஸ் டிக்கெட் வந்து சார்ஜஸ் பண்ணுறாங்க. பக்கம்தான், ஜஸ்ட் என்ன ஒரு 300 மீட்டர் நடந்து வந்திருப்போம். ஒரு 200 மீட்டர் இருக்கும். வந்துட்டோன்னு நினைக்கிறேன் வியூ பாயிண்ட்டு. தண்ணி சாத்தம் மட்டும் தான் கேட்குது. எல்லாம் மரம் மறைச்சி சுத்தவா இங்கே தண்ணி పూర్తిగా আসতে বন্ধ আর জল আসছে না. டேஞ்சரான பிளேஸாக தான் இருக்குது. ওইদিকে আসছে. আচ্ছা, very big falls because all water come through there. கடைசியாக கேத்ரின் ஃபால்ஸ் போயிட்டு ஃபால்ஸை பார்க்க முடியல. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய அந்த அட்மாஸ்பியர் வந்து நல்லா இருந்தது. அந்த ரொம்ப டேஞ்சரான ஒரு இடமா இருந்தது. அதனால் சேஃப்டிக்காக வேலிலாம் போட்டு வச்சுருந்தாங்க. போகிற வழிலாம் கூட ரொம்ப சீனிக்காக சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதனால் நம்ம போயிட்டு திரும்ப இப்போ நம்ம ரூமுக்கே வந்து ரிட்டர்ன் ஆயாச்சு. அடுத்து ஃபஸ்ட் நாளில் நமக்கு ஏமாற்றத்தை தந்த இந்த கோத்தகிரி ஸ்டே, 2வது நாளில் நமக்கு எந்த மாதிரி ஒரு அட்வென்ச்சர் இருக்குங்கிறத ப்ளீஸ் வெயிட் அண்ட் வாட்ச். பொறுமையாக வெயிட் பண்ணி பாருங்கள். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் வரலாம். அதனால் கீப் வாட்சிங். ஈவினிங் அப்படியே ஜஸ்ட் ஒரு வாக் போகலான்னு சொல்லி வெளியில் இறங்கி அந்த ரோட்டில் கொஞ்சம் தூரம் நடக்க ஆரம்பித்தேன். அந்த மேகக்கூட்டங்கள்லாம் அப்படியே சூப்பராக நம்மளை அப்படியே தவழ்ந்து போகிற மாரி பியூட்டிஃபுல்லாக இருந்தது பார்க்குறதுக்கு. ஏன்னா மழை வர்ற மாதிரி இருந்தது. அதனால் சிலுன்னு நம்ம அங்கே நடந்து போகிறதே வந்து உண்மையிலே அவ்வளோ ஒரு சூப்பர் ஃபீலிங்காக இருந்தது. இந்த ரோடு இருக்கு பாருங்க. இது இப்படியே கீழேந்து
சிறுத்தை கரிஞ்சிருத்தை மேக்ஸிமம் இந்த ரூட்டில் தான் போகுது தான். அந்த சைடும் வரும், பட் இந்த சைடு தான் அப்படி வரும். நம்ம ரெசார்ட் அங்கே பேக் சைடில் இருக்குது பாருங்க, அது இங்கே இருக்குல்ல, அதுதான் நம்மளோட ரெசார்ட்டு. ஸோ பார்க்கலாம். நேற்று நைட்டு நமக்கு பெரிய டிசப்பாயின்மெண்ட் ஆகிடுச்சு. விடிய முடிச்சுட்டு இருந்து எதுவும் பார்க்க முடியல. இன்றைக்கி நைட்டு ஏதாவது பார்க்க முடியுதாங்கிறத பார்ப்போம். மணி 6:15 ஆகுது. இதுக்கு மேலே இங்கே நிற்கக்கூடாது. ஆபத்தான இடம், ஆபத்தான வனவிலங்குகள் சுற்றி திரியக்கூடிய இடங்கள். கரடி, சிறுத்தை, கரிஞ்சிறுத்தை, இந்த மாதிரி விலங்குகள்லாம் வரக்கூடிய ஏரியா. நேற்று வரல அப்படிங்கிறதுக்காக நான் கொஞ்சமாக கேர்லெஸ்ஸாக நம்ம இருக்க முடியாது. பார்ப்போம் இன்றைக்கி நைட்டு எப்படி போகுது அப்படின்னுட்டு. சிறுத்தை நம்ம இருக்கிற இடத்துக்கு வரும்னு நாம் வெயிட் பண்ணோம். நேற்று விடிய வரல. இப்போ நம்ம சிறுத்தை வேட்டைக்கு கிளம்பிட்டோம். பாருங்கள், லைட் ஆட்டோமேட்டிக்காக எரியுது. மூமெண்ட் இது வேறு சிறுத்தை வரும்போது எரியும். இந்த வழியாக தான் போகும். இங்கேருந்து வந்து எப்படி போகும் பார்ப்போம். போகும்னு சொல்கிறோம், வரல. இன்றைக்கி தூங்கிட வேண்டியதுதான். ஒரு 11 o'clock, ஒரு 12 o'clock வரைக்கும் இருப்பேன் முடிச்சுட்டு. நைட்டு ஒரு 9 மணிக்கு மேலே குன்னூர் ரோட்டில் ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்தோன்னா நிறைய ஃபாரஸ்ட்டுக்குள்ளார பூந்து போகிற மாதிரி இருக்கும். அதனால் அங்கே கண்டிப்பாக அனிமல் சைட்டிங் பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னாங்க. ஏன்னா நாளே நம்ம ரூம்கிட்ட வரும்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்க முடியல. அதனால் வெளியில் ஒரு ரவுண்ட் எதுக்கும் ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படிங்கிறதுக்காக நாம் ஒரு 9-9:30 மணிக்கு மேலே கிளம்பி அப்படியே ஒரு ரவுண்ட் போனோம். ஆனால் போன எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது வேறு லெவலில் இருந்தது. குறுகலான ரோடு, ஆள் நடமாட்டம் யாருமே கிடையாது. நம்ம வண்டி தான் போச்சு. எப்பயாவது 1-2 வெஹிக்கிள் அந்த இடத்த கிராஸ் பண்ணிச்சு. அப்படிங்கிறப்ப அங்கே போகும்போது கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸே நமக்கு வேறு மாதிரி இருந்தது. நாமளும் குன்னூர் போகிற தூரத்தில் ஒரு 3/4 தூரம் போனோம். ஃபாரஸ்ட்குள்ளாரெலாம் தாண்டி போயாச்சு. அதுக்கப்புறம் பெருசாக ஃபாரஸ்ட் இல்லை. நம்மளால் அனிமல்ஸையும் பெரிய லெவலில் பார்க்க முடியல. அதனால் சரி அப்படின்னு நம்மளும் ரூமுக்கு அப்படியே வந்து ரிட்டர்ன் ஆகிட்டோம். ஏன்னா இங்கே வந்து சுற்றிட்டு இருக்கிற நேரத்தில் நம்ம ரூம் பக்கத்தில் அனிமல்ஸ் ஏதாவது வந்துட்டு போயிடுச்சுன்னா அதை மிஸ் பண்ணிட போகிறோம் அப்படிங்கிறதுக்காக நம்ம உடனே கிளம்பிட்டோம். அது மட்டும் இல்லாமல் மழையும் தூறல் போட ஆரம்பிச்சுது. சரி சீக்கிரமாக போயிட்டு நைட்டு டின்னரை முடிச்சுட்டு நம்ம பார்க்க உக்காந்துடலாம் பால்கனியில் அப்படின்னு சொல்லிட்டு 2வது நாள் சைட்டிங்க்கு ஆவலோட நம்ம ரூமை நோக்கி போக ஆரம்பித்தோம். டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 12:30 மணி ஆகுது. நாய் கண்டிப்பாக குலைச்சிக்கிட்டே இருக்கு. ஒரு கார் ஒன்று வந்து இங்கே நிறுத்திட்டு அவங்களும் ஓடி பார்க்குறாங்க போல் இருக்கு. இப்போ நீங்கள் ஒரு கார் பார்த்தீங்க இல்லையா, ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி அந்த கார் வந்துச்சு. எப்படி அந்த சைடு வெளில வருமோ அந்த சைடில் கரெக்டாக கொண்டு வந்து போகும்போது டார்ச் லைட் அடிச்சுட்டு போனாங்க. திரும்ப ரிவர்ஸில் மறுபடியும் போய் ரிட்டர்ன் திருப்பி வந்து அதே இடத்துல நிறுத்திட்டு 1/2 மணி நேரம் லைட்டு கீட்டெலாம் ஆஃப் பண்ணிவிட்டு உட்காந்துருந்தாங்க. எதுவும் வரல அப்படின்னா கிளம்பி போயிட்டாங்க. அவங்களாம் தெரிஞ்சிருக்கு இங்கே வரும் அப்படின்ட்டு. பார்க்கலாம். எனக்கு முழிக்கல, கண்ணு முழிக்க முடியல ரொம்ப. நேற்று வேறு கண்ணு முழிச்சது, விடிய கண்ணு முழிச்சது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இன்றைக்கி பகலில் தூக்கவும் மாறல, அதனால் தூங்கலை. ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் பார்ப்போம். பார்த்துட்டு நம்மளும் படுத்தலாம். இப்போ நாய் குலைச்சது இல்லையா, அதான் ஓனர் என்ன சொன்னார்னா, இந்த ஸ்ட்ரீட் லாஸ்ட்டில் மெயினில் வந்தால் கூட சிறுத்தை இல்லை வேறு ஏதாவது வந்ததுன்னா கூட இது இங்கேருந்து ஸ்மெல் பண்ணிவிட்டு குலைச்சிட்டே இருக்குமா. பக்கத்தில் வர வர அதோட ஸ்பீடு அதிகமாக குலைக்க ஆரம்பிக்கும். ஸோ நேற்று அதுமாரி பண்ணிச்சு இடையில. காலைல பேசும்போது அவர் தான் சொன்னார், வந்திருக்கும் பட் ஆனால் கொஞ்சம் தூரத்தில் வந்திருக்கும், அதனால் கொஞ்சம் ஸ்லோவாக குலைக்கும். பக்கத்தில் வந்ததுன்னா ரொம்ப ஹாஷாக கத்த ஆரம்பிக்கும் அப்படின்னு சொன்னார். அதேமாரி இன்னைக்கு கத்துது. மேபி தூரத்தில் ஏதாவது பார்த்துச்சா என்னன்னு தெரில, நமக்கு தெரில விசிபிலிட்டி இங்கேருந்து. மேபி நாய் கண்ணுக்கு தெரியும்பாங்க, அது ஏதாவது பார்த்துதான்னு தெரில, குலைச்சிட்டே இருக்குது.
இப்போ தான் ஸ்டாப் பண்ணியிருக்கு. நேற்று நைட்டு ஃபுல்லாக வந்து கண் முழிச்சு உட்காந்துருந்தேன். ஒரு 2:30 மணி வரைக்கும் கண் முழிச்சு உட்காந்துருந்தேன். அதுக்கு மேலே முழிக்க முடியல, போய் படுத்துட்டேன். ஃபர்ஸ்ட் நாள் வந்து விடிய விடிய முழிச்சிருந்தேன், பட் பார்க்க முடியல. 2வது நாள் 2:30 மணி வரைக்கும் முழிச்சிருந்தேன், அப்பயும் பார்க்க முடியல. காலையில் எழுந்து ஹவுஸ் ஓனர்கிட்ட கேட்டேன், ஏதாவது சிசிடிவியில் வந்திருக்கா அதுக்கப்புறம் அப்படின்ட்டு. அவரும் எதுவும் வரல அப்படின்னாரு. ஆனால் காலையில் எழுந்து மேலே மொட்டை மாடிக்கு வந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, மேலே பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 இண்டியன் கார் சொல்லக்கூடிய பைசன் வந்து நின்றுட்டு இருந்தது. இந்த கேப்ல பொதுவாக இந்த இண்டியன் கார் நம்ம கெஸ்ட் ஹவுஸ் பக்கத்துலேயே ரொம்ப க்ளோஸாக நிற்குமா, வாசல்லலாம் வந்து நின்றுட்டு இருக்குமா. பகல்லையே வந்து அதை பார்க்க முடியும், நைட்லேயும் அது மாதிரி வரும். இது 2 நாளாக என்னன்னு தெரில, இண்டியன் கார் கூட வரல அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தார். ஆனால் பார்த்தீங்கன்னா காலைல எழுந்து வந்து மேலே பார்க்கும்பொழுது இண்டியன் கார் அங்கே நின்றுட்டு இருந்தது. நம்மளுடைய அதிர்ஷ்டம் பாருங்கள், நாம் இங்கே வந்து ஸ்டே பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டினியூஸாக வந்து 3-4 நாள் சிறுத்தை, கருஞ்சிறுத்தை, கரடி எல்லாமே வந்திருக்கு. நம்ம தங்கிட்டு போன அன்னைக்கு, அதாவது பார்த்திங்கன்னா நான் 4ஆம் தேதி 5ஆம் தேதி நைட் தங்கிட்டு 6ஆம் தேதி ஈவினிங் தான் வந்து ஒரு 5:30 போல் இங்கேருந்து ரூமை வெக்கேட் பண்ணிவிட்டு நான் சென்னைக்கு வந்தேன். ஆனால் அது வெக்கேட் பண்ணிவிட்டு வந்த அன்னைக்கு நைட்டே பார்த்திங்கன்னா சிறுத்தை வந்திருக்கு. சிறுத்தை கண்டினியூஸாக வந்திருக்கு. அந்த வீடியோ கிளிப்பிங்ஸும் இப்போ நீங்கள் பாருங்கள். இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நம்ம 6ஆம் தேதி ஈவினிங் கிளம்பி வெக்கேட் பண்ணிவிட்டு வந்துட்டோம். நம்ம 2 நாள் முழிச்சிருந்து வராத சிறுத்தை பாருங்கள், நம்ம வெக்கேட் பண்ணி போன அன்னைக்கு நைட்டே வந்திருக்கு. டேட் பாருங்கள், 7/7/2025 2:54. அதாவது 6ஆம் தேதி நைட்டு தான், 12 மணிக்கு அப்புறம் வந்து 7ஆம் தேதியாக மாறிடும் இல்லையா. ஸோ அன்னைக்கு நைட்டே வந்து பாருங்கள் 2:54க்கு சிறுத்தை நம்ம கெஸ்ட் ஹவுஸ் வாசல் வழியாக எவ்வளோ கேஷுவலாக நடந்து போகுது அப்படின்னுட்டு. இது மட்டும் இல்லை, அடுத்தடுத்த நாளும் வந்து தொடர்ச்சியாக வந்திருக்கு. அந்த கிளிப்பிங்ஸையும் நீங்கள் பாருங்கள். இந்த கிளிப்பிங்ஸில் பார்த்தீங்கன்னா சிறுத்தை வந்துட்டு போன ஒரு 5 நிமிஷத்துலேயே அது 2:54க்கு வந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா 3:02 ஏறக்குறைய பார்த்திங்கன்னா ஒரு 8 நிமிஷம் கேப் தான். கீரிப்புள்ள மாதிரி ஒன்று போகுது. இது என்ன அனிமல்ஸ்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒரே நாளில் பாருங்கள் அடுத்தடுத்து 2 அனிமல்ஸ் வந்து கண்டினியூஸாக வந்திருக்கு. நாம் நைட் ஃபுல்லாக கண்ணு முழிச்சு பார்த்துட்டு இருந்த அந்த 2 நாளும் வராத எந்த அனிமலுமே ஒட்டு மொத்தமாக சேர்ந்து வந்த மாதிரி பாருங்கள். அடுத்தடுத்து அதே நாள் சேம் நாள் நைட்டே எத்தனை அனிமல்ஸ் வருதுன்னு. அடுத்து இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே நைட்டு 3:18க்கு வந்து முள்ளம்பன்றி வந்து கிராஸ் ஆகி போகுது பாருங்கள். அதாவது 8/7/2025 நைட்டு 3:18க்கு வந்து முள்ளம்பன்றி வந்து அந்த ஏரியாவை கிராஸ் ஆகி போகுது. அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா முள்ளம்பன்றி 3:08க்கு கிராஸ் ஆகி போனதுக்கு அப்புறம் அதே நாள் 8/7/2025 காலையில் 5:03, அதாவது விடியற் காலையில் 5:03க்கு கருஞ்சிறுத்தை வந்து எவ்வளோ கேஷுவலாக நடந்து போகுது பாருங்கள். இதெல்லாம் அடுத்தடுத்த நாள் கண்டினியூவாக 6, 7, 8 வரிசையாக வந்து எல்லா அனிமல்ஸுமே வந்து கிராஸ் ஆகுது. அதை தான் நீங்கள் பார்த்துட்ருக்குறீங்க. அடுத்த நாள் 9ஆம் தேதி நைட்டு 1:27க்கு கரடி அதே இடத்த கிராஸ் பண்ணி போகிறத நீங்கள் பார்க்கலாம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கரடி திரும்பவும் நெக்ஸ்ட் டே 10ஆம் தேதி நைட்டு 12:21க்கு அதே இடத்த கிராஸ் பண்ணி போகிறத இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. அடுத்த வீடியோ கிளிப்பிங்ஸில் பார்த்தீங்கன்னா அதே 10ஆம் தேதி நைட்டு 11:25க்கு அதே இடத்துல சிறுத்தை வந்து கிராஸ் ஆகி போகிறத இப்போ நீங்கள் பார்க்கலாம். இந்த மாதிரி பார்க்கறதுக்கு மிகவும் அரிதான வனவிலங்குகளோட அணிவகுப்பு தினம் தினம் இந்த இடத்துல நடந்துக்கிட்டு தான் இருக்குது. நம்ம போன 2 நாளும் நம்மளோட பேட் லக் என்னால் பார்க்க முடியலையே தவிர தொடர்ந்து முயற்சி பண்ணோன்னா பார்க்க முடியும். உங்களுக்கும் இந்த மாதிரி இடத்துல ஸ்டே பண்ணணும் அப்படின்னா கீழே டெஸ்கிரிப்ஷனில் நான் நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம ஒரு டூர் பிளான் பண்ணி இங்கே போய் நம்ம ஸ்டே பண்ணலாம். ஸோ
உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் உங்களுக்கு வரும். மீண்டும் அடுத்து ஒரு சூப்பரான ஒரு அட்வென்ச்சர் வீடியோவில் உங்களை நான் மீட் பண்றேன்.